சொல்றா ஊருக்கு போன உடம்பு மாறியா இருக்கு, உடம்பு மாறி உச்சலா இருக்கு. வல்லார எல்லாம் சாப்பிடு. என்ன அது வல்லார இல்லையாமா? அண்ணா இருக்கே வல்லார இல்லையாமா? என்னடா பிரச்சனை? உச்சலா இருக்குண்ணே. அண்ணா உடம்புலாம் முறுக்காலா இருக்கா? முருங்கைக்காய் ரசம் வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, முருங்கைக்காய் மாதிரி முறிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படியே முறிச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஊருக்கு போனா வேட்டை ஆடிடலாம். அப்படியே வேட்டை ஆடிடலாமா? மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரசத்தை செஞ்சு குடிங்க, எல்லாம் முறுக்கலா இருக்கலாம். முருங்கைக்காய் ரசத்தை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முறுக்காக இருக்கலாம். அதான் உண்மையான விஷயம். முருங்கைக்காய் ஊறுகாய் அடுத்த வீடியோவில் வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி அளவு புளியை நல்லா கரைச்சி 2 தக்காளியை அதோட சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. முருங்கைக்காயை வேக வச்ச தண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதான் கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, புளி, மல்லித்தலையை போட்டு பெருங்காயத்தூள், உப்பை போட்டு நல்லா ஒரு கிண்டி மூடியை போட்டு வச்சிங்க அப்படின்னா கொதிக்க விட்டுற கிடையாது. நுர கட்டினோடனே இப்படி ஒரு கிண்டி மாற்றி நல்லா கொள்ளஞ்ச சோத்தோடு அப்படி கொள்ளப்பி அடிச்சிங்க அப்படின்னா வேறு மாதிரி உடம்பெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு இருக்கலாம். ஊறுகாய் இருக்குது, முருங்கைக்காய் ஊறுகாய் இருக்குது. முருங்கைக்காய் ஊறுகாய் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே.